ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 25 சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை. எனக்கு உடல்நிலை சரியில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I am not well. I am not well. எனக்கு உடல்நிலை சரியில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு காய்ச்சல். எனக்கு காய்ச்சல். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I have a fever. I have a fever. எனக்கு காய்ச்சல். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஊசி வேண்டாம். எனக்கு ஊசி வேண்டாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I don't want injection. I don't want injection. எனக்கு ஊசி வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், நான் மருந்து சாப்பிடுவேன். நான் மருந்து சாப்பிடுவேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I will take medicine. I will take medicine. நான் மருந்து சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I am fine now. I am fine now. நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு காய்ச்சல் எப்படி உள்ளது? உனக்கு காய்ச்சல் எப்படி உள்ளது? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, How is your fever? How is your fever? உனக்கு காய்ச்சல் எப்படி உள்ளது? நெக்ஸ்ட் ஒன், தலைவலி சரியாகி விட்டதா? தலைவலி சரியாகி விட்டதா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, Is the headache gone? Is the headache gone? தலைவலி சரியாகி விட்டதா? நெக்ஸ்ட் ஒன், ஆஸ்பத்திரிக்கு போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போனாயா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Did you go to the hospital? Did you go to the hospital? ஆஸ்பத்திரிக்கு போனாயா? நெக்ஸ்ட் ஒன், மருத்துவர் என்ன சொன்னார்? மருத்துவர் என்ன சொன்னார்? இதை எப்படி நாம் கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, What the doctor said. What the doctor said. மருத்துவர் என்ன சொன்னார்? நெக்ஸ்ட் ஒன், மருத்துவர் நாளை வர சொன்னார். மருத்துவர் நாளை வர சொன்னார். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, The doctor said to come tomorrow. The doctor said to come tomorrow. மருத்துவர் நாளைக்கு வர சொன்னார். நெக்ஸ்ட் ஒன், என்னால் ஆஸ்பத்திரி செல்ல முடியவில்லை. என்னால் ஆஸ்பத்திரி செல்ல முடியவில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I couldn't go to the hospital. I couldn't go to the hospital. என்னால் மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் மருந்து சாப்பிட்டேன். நான் மருந்து சாப்பிட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I took medicine. I took medicine. நான் மருந்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நன்றாக இருக்கிறது. எனக்கு நன்றாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I feel good. I feel good. எனக்கு நன்றாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அதிகம் தண்ணீர் குடியுங்கள். அதிகம் தண்ணீர் குடியுங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Drink more water. Drink more water. தண்ணீர் குடியுங்கள். அதிகம் தண்ணீர் குடியுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதிகம் பழங்கள் சாப்பிடுங்கள். அதிகம் பழங்கள் சாப்பிடுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் கடைக்கு செல்கிறேன். நான் கடைக்கு செல்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I am going to the store. I am going to the store. நான் கடைக்கு செல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? What do you want? What do you want? உனக்கு என்ன வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I want ice cream. I want ice cream. எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். இத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, I don't want anything. I don't want anything. எனக்கு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். நான் கடைக்கு போகவில்லை. நான் கடைக்கு போகவில்லை. இத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, I didn't go to the store. I didn't go to the store. நான் கடைக்கு போகவில்லை. நெக்ஸ்ட் ஒன். இதன் விலை என்ன? இதன் விலை என்ன? What is its price? What is its price? இதன் விலை என்ன? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு அது வேண்டாம். எனக்கு அது வேண்டாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I don't want that. I don't want that. எனக்கு அது வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். விலை அதிகமாக உள்ளது. விலை அதிகமாக உள்ளது. The price is high. The price is high. விலை அதிகமாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன். தள்ளுபடி உள்ளதா? தள்ளுபடி உள்ளதா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Is there a discount? Is there a discount? தள்ளுபடி உள்ளதா? நெக்ஸ்ட் ஒன். நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன். நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I will buy it later. I will buy it later. நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, What are you doing? What are you doing? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன். நான் சமையல் செய்கிறேன். நான் சமையல் செய்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் சமையல் செய்கிறேன். I am cooking. I am cooking. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு தலைவலிக்கிறது. எனக்கு தலைவலிக்கிறது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I have a headache. I have a headache. எனக்கு தலைவலிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஒரு காஃபி வேண்டும். எனக்கு ஒரு காஃபி வேண்டும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I want a coffee. I want a coffee. எனக்கு ஒரு காஃபி வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். காஃபி நன்றாக இருந்தது. காஃபி நன்றாக இருந்தது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, The coffee was good. The coffee was good. காஃபி நன்றாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.